இலைகள் அழுத ஒரு மழை இரவு, எலும்பும் உறைந்துவிடும் குளிர் பொழுது. கண்டேன் ஒரு காட்சி கண்டனது, கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது. இலைகள் அழுத ஒரு மழை இரவு, எலும்பும் உறைந்துவிடும் குளிர் பொழுது. கண்டேன் ஒரு காட்சி கண்டனது, கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது. கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது, கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது. இலைகள் அழுத ஒரு மழை இரவு, எலும்பும் உறைந்துவிடும் குளிர் பொழுது. நிலவை மூடக்கரு முகிலை போர்வையன வானம் வழங்குகிற நேரம். நிலவை மூடக்கரு முகிலை போர்வையன வானம் வழங்குகிற நேரம். ஒருவர் உடலை எடுத்தொருவர் போர்த்தியிரு, சிறுவரதோ தெருவோரம். ஒருவர் உடலை எடுத்தொருவர் போர்த்தியிரு, சிறுவரதோ தெருவோரம். இலைகள் அழுத ஒரு மழை இரவு, எலும்பும் உறைந்துவிடும் குளிர் பொழுது. கூட்டு குருவிகளில் சூட்டு கதகதப்பில் குஞ்சு குழந்தைகளும் தூங்கும். கூட்டு குருவிகளில் சூட்டு கதகதப்பில் குஞ்சு குழந்தைகளும் தூங்கும். இந்த நாட்டு பாதைகளில் பாட்டும் வாடைகளில் அனாதை குழந்தைகள் ஏங்கும். இந்த நாட்டு பாதைகளில் பாட்டும் வாடைகளில் அனாதை குழந்தைகள் ஏங்கும். சாலையில் மயில்கள் சாயம் மங்கியதும் வருணம் தீட்டுமா இங்கே. சாலையில் மயில்கள் சாயம் மங்கியதும் வருணம் தீட்டுமா இங்கே. இந்த ஏழை பூக்களை மையிட்டு போட்டிட்டு சிங்காரம் செய்பவதான் எங்கே, சிங்காரம் செய்பவதான் எங்கே. இலைகள் அழுத ஒரு மழை இரவு, எலும்பும் உறைந்துவிடும் குளிர் பொழுது. வாடை காற்றிதழ் வாடும் அரும்புகளில் ஆடையாகி இலை மூடும். வாடை காற்றிதழ் வாடும் அரும்புகளில் ஆடையாகி இலை மூடும். இந்த ஏழை அரும்புகளை, இந்த ஏழை அரும்புகளை பஞ்சிட்டு விட்டு அதோ ஆயிரம் கொடி துணி ஆடும். இந்த ஏழை அரும்புகளை பஞ்சத்து விட்டு அதோ ஆயிரம் கொடி துணி ஆடும். உடலில் ஊறி வரும் உதிரம் முழுவதும்
ஒரு மழை இரவு எலும்பும் உறைந்துவிடும் குளிர் பொழுது கண்டேன் ஒரு காட்சி கண்டனது கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது. விருதுநகர் மாவட்டம் நரிக்குளம் என்னும் கிராமத்தில் 1959ஆம் ஆண்டு பிறந்தவர் கரிசல் குயில் கிருஷ்ணசாமி. இதிகாச கதைகளை தனது தந்தை பாராயணம் செய்ததை பார்த்தும் மூத்த சகோதரியும் அண்ணன் மனைவியும் பாடிய வில்லுப்பாட்டு கதைகளை கேட்டும் இசையின் மீது அவருக்கு நாட்டம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் அஞ்சல் துறையில் பணியில் சேர்ந்த கிருஷ்ணசாமி எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் தொடர்பில் தொழிற்சங்கத்திலும் இடதுசாரி அரசியலிலும் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். 1981ஆம் ஆண்டு முதன்முதலாக கவிஞர் பரிணாமனின் எட்டையாபுரத்தானுக்கிணையான புலவனை என்கிற கவிதைக்கு மெட்டமைத்து பாடியதிலிருந்து கிருஷ்ணசாமியின் இசைப்பயணம் தொடங்கியது. தனது சக ஊழியரான சந்திரசேகரனுடன் இணைந்து பாட தவில் கலைஞர் சண்முகநாதன் இசையுடன் கரிசல் குயில் என்கிற இசைக்குழுவை உருவாக்கி பாடல்களை பாடி வந்தார். இயக்க கலை இரவுகளில் கரிசல் குயிலின் பாடல்களுக்கென்று தனியே நேயர்களுண்டு. வாழ்வின் இறுதி மூச்சு வரை பாடிக்கொண்டிருந்தவர். தென் மாவட்டங்களின் பெட்டிக்கடைகள், தேநீர் கடைகள், அரசியல் நிகழ்ச்சிகளில் அவரது பாடல்கள் இன்றும் ஒலித்து வருகின்றன. இவருடைய பாடல்கள் எல்லாமே தமிழ் கிராமிய கலாச்சார மணமும் கருத்தாழமும் கொண்ட மிகச்சிறந்த பாடல்களாகும். என்றாலும் இவருடைய பாடல்களில் சும்மா கிடந்த சொல்லை எடுத்து மண்ணெண்ணெய் விளக்கினில் பாட்டிசைத்து இலைகள் அழுத ஒரு மழைரவு அமுத மழையில் என் கவிதை நனைகிறது ஊரடங்கும் சாமத்துல என்ற பாடல்கள் மிக பிரபலமானவையாகும். அவரது அனைத்து பாடல்களும் ஒலிப்பேழைகளிலும் குறுவட்டுகளிலும் இணையதளங்களிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம் இதயங்களிலும் நிறைந்துள்ளன. ஆனால் அவர்தான் இன்று நம்மோடில்லை. அவரின் நினைவை என்றும் போற்றுவோம்.